வந்து எங்க குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே நல்ல பிள்ளை. சேட்டை பண்ண மாட்டா, நல்லா படிப்பா. ஒவ்வொரு வார்த்தையும் கூப்பிடும்போது பாசமா இருக்கும். அன்னைக்கு சாயந்தரம் கழிவறைக்கு போனோம்னு சொல்லிட்டு போனவங்க தான். கழிவறைனா ஒதுக்குப்புறமான காட்டு பகுதிக்கு. காட்டு பகுதிக்கு போனது வந்து ஒரு 6:30 மணி இருக்கும். சரி, 6:30 சாயந்தரம் போயிருக்கையில எப்பவும் 2 பிள்ளைங்க 3 பிள்ளைகளோட போவோம். அன்னைக்கு பிள்ளைங்க யாரும் இல்லைன்னு அவளா ஒத்தையில போயிருக்கா. சரிண்ணா. அந்த டைம்ல இது நடந்திருக்கு. அடிச்சு பிள்ளையை தூக்கி ஒரு செடியில போட்டு அந்த மாதிரி நடந்திருக்கு. வழக்கே எடுக்கல. மறுநாள் போனேன். மறுநாள் காலையில தான் போனீங்க. போனோம். அங்க போய் அந்த அம்மா ரொம்ப எழுச்சியா பேசி இல்லையா கூட ஓடி போயிருப்பா வச்சிருப்பானு கொஞ்சம் அசிங்கமா பேசி விளாத்திக்குளம் காவல் நிலையத்துல மகளிர் காவல் நிலையம் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் இல்லை ஒண்ணுங்க. அப்படியே அழுதுட்டு வீட்டுக்கு ஓடிருந்தேன். கம்ப்ளைண்ட் கொடுக்கல, நீங்க நேரா பிள்ளை பார்க்க ஓடி எங்களை அலைய வச்சிருக்க கம்ப்ளைண்ட் யாரும் வாங்கல. கையில இங்க வந்து கொடுக்கறதுக்குள்ள எங்க தகவல் வந்துட்டேன். பிள்ளை முகத்தை பாத்தீங்களாண்ணா? இல்ல, நீ பார்க்க விடல. பாக்குற சூழ்நிலை இல்ல, நீ பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இனிமே எல்லாம் பிடிச்சி கீழே வச்சு அமைக்கிட்டாங்க. தெரியும். அவருக்கு என்ன வயது இருக்கும்னா? காவல்துறை பிடிச்ச நபருக்கு 40 வயசு இருக்கும். 40 கொஞ்சம் கூட தான் இருக்கும். நம்ம பிள்ளைக்கு என்ன மதிக்கலாம்? என் பிள்ளைக்கு வயசு 17. எல்லாருமே நல்லா இருக்கு. ஆரம்பத்துல இதுவா இருந்தாலும் இப்போ பாப்பாவோட படுகொலைக்கு பிறகு அவங்க உங்களோட முழு ஒத்துழைப்பு தகவல் தெரிஞ்ச பிறகு எந்த நல்ல முறையில உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. நான் செய்திகள்ல பார்த்தேன், திருமதி கனிமொழி அவர்கள் வந்து உங்களுக்கு வந்தாங்க. அமைச்சர் அவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பா இருக்காங்க. வேற நடக்கக்கூடாது அப்படின்னு நீங்க கூடாது அப்படிங்கிறதுக்கு முதல்ல தூக்கில போட்டணும். போட்டாச்சுன்னா அடுத்தவங்க இந்த மாதிரி செய்யறதுக்கு பயப்படுவாங்க. ஒரு அம்மா இந்த மாதிரி செஞ்சு கொண்டிருக்கான். அவங்களுக்கு என்னென்ன வயசு இருக்கும்? அவங்களுக்கு 55-60 வயசு நம்ம சொன்னாங்க. 55. ஏற்கனவே நம்ம பாப்பாவுக்கு முன்னாடி அந்த பெரியவங்களை வந்து இதே மாதிரி கொண்டிருக்கான். அப்ப வந்து இதுக்கு நடவடிக்கை எடுக்கலையானா? அவர் அதுல நடவடிக்கை எடுத்து இவன் மதுரை கோர்ட்ல இருந்திருக்கான், ஜெயில. அதுக்கப்புறம் மேல போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஏதோ போறதா கையில் வாங்கி வந்திருக்கான். சரி, வந்த இடத்துல இந்த மாதிரி மனுஷன் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன். இதுக்கு காரணம் மூலம்னு ஒண்ணு இருக்கும்ல. நீங்களும் மனிதர் தான், நானும் மனிதர் தான். ஆனா நம்ம 2 பேருக்கு அந்த சிந்தனை இல்ல. அதுக்கு காரணம் அடிச்சிருக்கிற போதை தான். அவன் இருக்கிற போதை தான் முதன்மையான காரணம். இப்படி ஆளை வெளியில விடாதீங்க, இனிமேல் இந்த மாதிரி ஆள் எங்கேயும் இருக்கக்கூடாது, எங்கேயும் நடக்கக்கூடாது அப்படின்னு எல்லாரும் மொத்தமா குரல் கொடுத்து அவனை தூக்கு மேடைக்கு ஏற்றணும். அதுக்கு வெளியில விட்டது அரசு தானே. 33 கேஸ் இருக்குதான். இவனை போய் இப்படி சுத்தம் இல்லாமா? அப்படியான குற்றவாளி பெயில் எடுத்து வெளியில வந்ததுனால நம்ம பிள்ளைக்கு திருப்பி அவனை வெளியில விட்ட பிறகு தேடாம விட்டுருக்காங்க பாருங்க. எவ்வளவு விளாத்திக்குளம் சிறுமி படுகொலை செய்யப்பட்டது என்பது ஒரு திட்டமிட்ட படுகொலை அல்ல. முழுக்க முழுக்க கஞ்சா போதையினாலதான் நடந்தது என்பது என்னுடைய கள ஆய்வின் மூலமா நம்மளால உள்வாங்க முடிஞ்சது. பல பெண்கள் படுகொலை செய்யப்படுறதும், பல பெண்கள் சீரழிவுக்கு ஆளாகுவதும், கழிவறைக்கு போவதற்கும் ஒதுக்குப்புறமா போறதுனாலதான் இந்த படுகொலைகள் நடக்குது. புதிதாக அமைந்த அரசு கஞ்சா போதை கலாச்சாரம் திமுக ஆட்சியில தலைவிரித்தாடுதுன்னு குற்றச்சாட்டுகளை அடுக்கி வைத்துதான் மக்கள் மத்தியில பிரச்சாரம் செய்தார். தாவேக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கஞ்சா போதை கலாச்சாரத்தை ஒழிப்போம்னு சொன்னது மட்டுமல்லாம, உங்க ஆட்சியில கஞ்சா போதை கலாச்சாரத்தை ஒழிக்க நடைமுறைப்படுத்தணும். புதுசா வாங்கின தொடப்பமும் புது மருமகளும் பழகிற வரைக்கும் தான் நல்லா இருப்பாங்க, அதுக்கு பிறகு அது வேலையை காட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க, தேஞ்சு போயிடும்னு சொல்லுவாங்க. அந்த பழமொழி மாதிரி இல்லாம தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிகாரத்துக்கு வந்த தெம்புல நல்லது செய்யற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு நீங்களும் 10ஓடு 11 அத்தோடு இது ஒன்றுன்னு இல்லாம இருந்தாலே போதும்.